அன்றாடம் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளுக்கான சின்ன சின்ன வழிபாடுகளுக்கு உண்டான அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு செய்தால் அதில் ஒரு மன திருப்தி கிடைக்கும். அந்த வகையில் இறைவனை நாம் கையெடுத்து வணங்குவதில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு சில பேர் இறைவனை தலைக்கு மேலே கையை தூக்கி வணங்குவதை பார்த்திருப்போம். இதற்கு என்ன அர்த்தம் என்பது தெரியுமா? உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை, நீ ஒருவன் மட்டுமே தான் எனக்கு துணை என்று இறைவனின் பாதங்களை சரணடைவதே இந்த வழிபாடு உணர்த்துகிறது. இன்னும் சில பேர் முகத்திற்கு அருகில் கைகளை வைத்து கொண்டு தலை குனிந்து சாமியை வணங்குவார்கள். இறைவா, உனக்கு கீழ்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தையும் உலகத்தில் வாழும் ஜீவராசிகளையும் பத்திரமாக பார்த்துக்கொள். இதுதான் இந்த வழிபாட்டு முறைக்கு உண்டான அர்த்தம். சில பேர் நெஞ்சுக்கு நேராக தங்களுடைய கையை வைத்து கொண்டு கைகள் இரண்டையும் குவித்து வணங்குவது வழக்கமாக இருக்கும். இறைவா, உன்னை நான் என் நெஞ்சுக்குள்ளே வைத்திருக்கின்றேன், நீ எப்பொழுதும் என்னுடனே இருந்து என்னை பத்திரமாக பார்த்துக்கொள் என்பதுதான் இதற்கு உண்டான அர்த்தம். நம்மில் நிறைய பேர் நெற்றி நிறைய விபூதி இட்டுக்கொண்டு கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பார்கள். சில பேர் இப்படிப்பட்ட சிவபக்தர்களை பார்த்து கிண்டல் கேலியும் செய்வார்கள். இவர்கள் என்ன ஞான பலமாக இருக்கிறார்கள், இந்த காலத்தில் நெற்றியில் பட்டையும் கழுத்தில் கொட்டையுடன் இருக்கிறார்களே என்று கூற கேட்டிருப்போம். நாம் தான் பெரிய அறிவாளி போல பேசுவோம். ஆனால் இதில் நிதர்சனமான உண்மை என்ன ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ருத்ராட்சமும் திருநீரும் அணிந்தவன் ஒருபோதும் யமலோகம் செல்ல மாட்டான். அவனுக்கு சிவலோகத்தில் மட்டுமே இடம். ஐஸ்வர்யங்களை கொட்டி தரக்கூடிய ருத்ராட்சமானது நம்முடைய ஆன்மாவிற்கு பெரிய ஆனந்தத்தை தரும். ருத்ராட்சம் அணிந்து இருப்பவர்கள் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அதை ஒரு முறை உச்சரித்தால் 1,00,00,000 முறை உச்சரித்த பலனை பெறுவார்கள். ருத்ராட்சத்தை அணிந்துவிட்டு மிருத்யுஞ்சய மந்திரம் உச்சரித்தால் உங்கள் உடலில் இருக்கும் எல்லாவித பிணிகளும் அதாவது நோய்களும் விடுபட்டுவிடும். ருத்ராட்சம் அணிந்து இருப்பவர்களுக்கு ஒருபோதும் அகால மரணமோ துர்மரணமோ ஏற்படாது. நம்பிக்கை உள்ளவர்கள் ருத்ராட்சத்தை அணிந்து பயனடையலாம். ருத்ராட்சத்தை அணிந்திருக்கும் போது அது நமது உடலை கவசம் போல பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது. நம் உடலுக்கும் மனதிற்கும் ருத்ராட்சம் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். நம்முடைய கர்ம வினைகளை அறுத்தெறிய இது உதவுகிறது. மனதிற்கு அமைதியை ருத்ராட்சம் கொடுக்கிறது. கோள்களால் ஏற்படும் பாதிப்புகளை இது நீக்குகிறது. ருத்ராட்சத்தில் 1 முதல் 21 முகங்கள் வரை உள்ளன. அதில் 1 முதல் 14 முகங்கள் உள்ள ருத்ராட்சங்கள் சுலபமாக கிடைக்கும். ருத்ராட்ச முகம் என்பது ஒரு ருத்ராட்சத்தை எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனை கோடுகள் உள்ளதோ அத்தனை முகங்கள் என்று கணக்கிடப்படுகிறது.